அந்த மாதிரி தனியா யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ற அதுக்கு வந்து நான் நோன்னு சொன்னேன் சார். கேட்ட விஷயத்துல பிரச்சனையா, கேட்டது மஞ்சரிங்கனால பிரச்சனையாமா? கண்டிப்பா கேட்டது மஞ்சரினாலதான் பிரச்சனை அப்படின்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். ஏன் அப்படின்னம்னா மஞ்சரி ஸ்ட்ராங்கா பயங்கரமா விளாடுறாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமா வெடிக்கிறாங்க. அதனால மத்தவங்களை வந்து ப்ரொவோக் பண்ணி அவங்களோட சண்டை நடக்குது அப்படிங்கிறது வந்து உண்மை. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னம்னா இந்த சாச்சனா இஷ்டத்துக்கு போய் வந்து இந்த சுகர் சாப்பிடுறாங்களே, ஆனா காரணம் கேட்டா எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட சுகர் தான், நான் வந்து முன்னாடி சாப்பிடல, அந்த சுகரை நான் இப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மஞ்சரி சாச்சனாவுக்கு மட்டும் இப்படி பண்ணீங்களா, அதே மாதிரி நான் டெய்லி பால் குடிக்கிறது இல்ல, ஆனா அந்த பால்ல உள்ள கால்சியம் எனக்கு தேவை இருக்கிறதுனால எனக்கு டெய்லி பாலை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க, நான் அதை உரம் ஊற்றி தயிரா குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு வந்து மஞ்சரி அக்கா ட்விஸ்ட் பண்றாங்க. இதுல கேட்ட கிச்சன் இன்சார்ஜ் யாரு அப்படின்னம்னா தர்சிகா தான். அதுக்கு தர்சிகா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் வந்து டெய்லி குடிக்க முடியாது, நீங்க அன்னைக்கு குடிக்கல அப்படின்னா அன்னைக்கோட அது முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வந்து மஞ்சரிட்ட சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் நான் வந்து கிச்சன் டீம்ட்டையும் கேப்டன்ட்டையும் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கேப்டன் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குற போசனா நீங்க கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, ஆனா நான் கேட்கிறப்ப அதை கொடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னப்ப மஞ்சரி வந்து இந்த இடத்துல அப்படி பார்த்தோம்னா வந்து சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க எல்லாம் வந்து இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சு சாப்பிடுறாங்களே அதெல்லாம் எந்த நியாயம் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கேப்டன் வந்து நான் அதைத்தாம சொல்றேன், உங்களுக்கு கொடுத்த உடனே வாங்கி வச்சுக்கோங்க, இல்ல நான் இப்ப கொடுக்கல இன்னொரு நாளைக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து தர்சிகா வந்து கிளீனாவே சொல்லிட்டாங்க, அந்த டீ காபிக்கெல்லாம் வந்து பால் ரொம்ப வந்து கம்மியா யூஸ் பண்ணுவோம், ஆனா நீங்க பாலா கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா வரும், அதனால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தர்சிகா சொல்றாங்க. இதை கேட்டு மஞ்சரி வந்து பல பிரச்சனை நடக்கு. இதை கேட்டுதான் ஜாக்லினே வந்து எனக்கு சாம்பாருக்கு பருப்பை தனியா கொடுத்துருங்க, பாலை கொடுங்க, நான் பாயாசம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த பிரச்சனையை தான் விஜய் சேதுபதி கேக்குறாங்க. அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா கூட வந்து மஞ்சரியை மோக் பண்றப்ப சில ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்களா, அதை தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி இதை தர்சிகாட்டையும் கேப்டன் ஜெஃப்ரிட்டையும் கேட்டு கிளியர் பண்றாங்க. ஆனா விஜய் சேதுபதி என்ன கேக்குறாங்க, அவங்க கேட்ட பாலை உங்களால கொடுக்க முடியாது, ஆனா உங்களால ரவா லட்டு மட்டும் வந்து 17 பேருக்கு வந்து செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து தாக்குறாங்க. அதை பார்த்து தர்சிகா டோட்டல் அப்செட் ஆகி அப்படியே வந்து சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுவும் கரெக்ட் தான், தர்சிகா தனக்கு வேணுங்கிற ஆளுகளுக்கு மட்டும் வந்து சைலண்டா கொடுக்கறத கொடுக்குறாங்க, வேண்டாத ஆளுக அப்படின்னம்னா கிச்சன் டீம்ல நிறைய ரூல்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இது மஞ்சரியும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசா நோண்ட வேண்டாம் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே சாப்பாடு பிரெட் ரோஸ்ட், அதுக்கப்புறம் இந்த சப்பாத்திக்கு குருமா, இப்போ இந்த பால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து கிச்சன் கூட தான் நிறைய சண்டை போடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அதனாலதான் போன வீக் பூரா வந்து மஞ்சரியை வந்து வச்சு செஞ்சார் விஜய் சேதுபதி. அதான் அந்த பிரெட் ரோஸ்ட் பிரச்சனையில வந்து அருண்கிட்ட கேட்டு வந்து மஞ்சரியை வச்சு செஞ்சார்ல, அதுக்கு பதில் இந்த வாரம் வந்து மஞ்சரிக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுல வந்து மஞ்சரி மேல தப்பு இருக்கா இல்ல தர்சிகா மேல தப்பு இருக்கா, இது அலோவ் பண்ண ஜெஃப்ரி மேல தப்பு இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.